ஹலோ ஆல் வணக்கம். பஞ்சாப் வர்சஸ் மும்பை அட் முல்லன்பூர்ல இந்த மேட்ச் ரெண்டு பேருமே டாப் ஆஃப் த டேபிள், அந்த டாப் ஆஃபுக்கு போறதுக்கு துடிச்சிட்டு இருக்க ரெண்டு டீம் ஆடிட்டு இருக்காங்க. பீடாக், வெல்கம் டு த ஷோ. ரெண்டு பேரும் கீழ இருந்து மேல எதிர் நீச்சல் போட்டு போகணும்னு நினைக்கிற ரெண்டு டீம். பீடாக் பிபிகேஎஸ் வர்சஸ் மும்பை. மும்பைல கிடையாது, வாங்கடையில ரெண்டு கேம் ஆடினாங்க. இப்போ இங்க வந்துட்டாங்க முல்லன்பூருக்கு. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? மும்பை வந்து ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு சிஎஸ்கேவோட வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவர் ஆன் கோர்ஸ் ஆக்சுவலி அன்டில் 30 overs ஆஃப் த கேம் மேட்ச் would have gone either ways. ஃபைனலி பாத்தீங்கன்னா 20 ரன்னுங்கிறது ஒரு கன்வின்சிங் வின் T20 கிரிக்கெட்ல. பட் மும்பை ஃபாட் ஹார்ட். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஒன் சைடட் கேம். ஒரு சாம்பியன் டீம் லைக் சிஎஸ்கேவை நீங்க அந்த அளவுக்கு இது பண்ணீங்க அப்படின்னா இன்னொன்னும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதுவும் ஒரு செம பாட்டா பிச்சு தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. when you restricted a team like CSK to 206, that's something that positives you can take about. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து குஜராத்தோட வந்து 168 அடிக்க முடியாம தோத்தாங்க. ராஜஸ்தானோட தே ஆர் ஹம்பிள்டு பேக் இன் தர் ஹோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் சூப்பர்பா ஆடினாங்க. லாஸ்ட் மேட்சும் ரொம்ப நல்லா ஆடினாங்க மும்பை. பட் சிஎஸ்கே லிட்டில் அஹெட் ஆஃப் தம். அவ்வளவுதான். அப்படிங்கும்போது அவங்க காம்பினேஷன் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. வி ரிஃப்ளெக்டட் இட் வாட் கேன் பி டன் டு மேக் இட் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் அவுட்ஃபிட்னு. அதனால மும்பை இஸ் அந்த ரைஸ். பிபிகேஎஸ் பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அந்த எமோஷன்ஸ்ல கண்டினியூ பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்டா பேர்ஸ்டோ சீனுக்கு வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு ககிசோரை பார்த்தா இஸ் வேர்ல்ட் கிளாஸ் போலர். ஐ வாண்டட் ஹிம் டு பர்ஃபார்ம் எவ்ரி கேம் 32 for 2 அந்த மாதிரி ஒரு 4 ஓவர்ஸ்ல. அது வந்து ஒரு கன்சிஸ்டண்டா இல்ல அவங்களுக்கு. சாம் கரன் இஸ் ஏர் அண்ட் தேர். பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு, போலிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த லாஸ்ட் 12 or 14 months he has not done anything anywhere. Forget about IPL அப்படிங்கும்போது அவங்க காம்பினேஷன் சரியா வேர்ல்டு கிராக். கப்லையும் தான், இந்தியாவில் நடந்த அந்த வேர்ல்டு கப்லையும் தான். அதுதான். அதுக்கப்புறம் டு ஆட் மோர் டு தட், ஷிக்கர் தவான் இஸ் இன்ஜர்டு. இப்போ வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை லுக்ஸ் அ ஃபார் பெட்டர் செட்டில்டு அவுட்ஃபிட் ஈவன் தோ தே ரிசீவ்ட் ஜோல்ட் ஆஃப்டர் 2 successive wins. இப்போ இந்த முல்லன்பூர் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் வந்து டிசியோட 174 வந்து ஈஸியா சேஸ் பண்ணல. பட் தே சேஸ்ட் இட். தே வர் நெவர் லுக் லைக் எ லூசிங் யூனிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட 182 2 ரன்ல தோத்தாங்க. இப்ப லாஸ்ட் கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஒன் திங் இஸ் வெரி வெரி சிம்பிள். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு டீம் ஒரு 150 அடிச்சதுன்னா ஆல் ஆஃப் அ சடன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் T20 கிரிக்கெட்ல அதை 19 ஓவர் வரைக்கும் கொண்டு போய் தான் அப்படி சேஸ் பண்றாங்க. தட்ஸ் வாட் ராயல்ஸ் டிட் இன் a game which they could have lost actually thanks to Shimran Hetmeyer அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து திஸ் இஸ் நாட் அ வென்யூ வேர் யூ ஃபீல் ரியலி த்ரெட்டன்ட் அபவுட் பேட்டிங். வில் பி ஸ்லைட்லி ஆன் த ஸ்லோயர் சைடு. மாலி மாதிரி அந்த மாதிரி பயங்கரமா ஸ்கிட் ஆகாதே ஒழிய. இப்போ லாஸ்ட் கேம் இப்போ நம்ம நம்ம என்ன சொன்னோம், இங்க வந்துட்டு 183 இஸ் அ வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். பாத்தீங்கன்னா 174 அடிச்ச டிசி தே ஸ்டெச் பஞ்சாப் டு லாஸ்ட் ஓவர். 182 அடிச்ச எஸ்ஆர்ஹெச் வந்து ஒன்லி 1/2 runs போது லாஸ்ட் கேம்ல அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு பிபிகேஎஸ் குட் ஒன்லி புட் 147 நீங்க ராயல்ஸ் பேட்டிங் லைனப்ப அவ்வளவு தூரம் எடுத்துன்னு போனதே தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ இங்க வந்து என்னன்னு சொன்னோம்னா பவர் பிளேல அடிக்கணும். பவர் பிளேல அடிச்சுட்டு மிடில் ஓவர்ஸ்ல கன்சாலிடேட் பண்ணிட்டு 11 to 15 கன்சாலிடேட் பண்ணிட்டு கடைசி 5 ஓவர்ல 55 வந்துரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் வந்து 38 for 1 ஓகே விக்கெட் கொடுக்காம அவங்க ராயல்ஸ் 43 for no loss. செகண்ட் ஃபேஸ்ல பாருங்க, செகண்ட் ஃபேஸ்ல விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா செகண்ட் ஃபேஸ்ல பிபிகேஎஸ் 15 for 3, ராயல்ஸ் 23 for 1. ராயல்ஸ் வந்து 66 for 1, இவங்க 53 for 4. விக்கெட்ஸ் காலம் மேசிவ். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ்ல கொஞ்சம் மொமெண்டம் வரணும்னு பார்த்தோம். ரெண்டு டீமுமே ராயல்ஸ் 33 for 2, பிபிகேஎஸ் 33 for 1. 15 ஓவர்ஸ்ல உங்களுக்கு வந்து பிபிகேஎஸ் 86 for 5, ராயல்ஸ் 99 for 3. There are 2 more wickets in hand. கடைசி 5 ஓவர்ல பாருங்க வி செட் 55 for 4, ராயல்ஸ் 58 for 4, பிபிகேஎஸ் 61 for 3. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு என்னன்னா இந்த 7 to 10ல விக்கெட் கொடுக்க கூடாது. 11 to 15ல வந்து ஒரு ஸ்லைட் ஆக்சிலரேஷன், calculated acceleration எடுத்தீங்கன்னா rather than ending up with 150 to 160 which is not going to win a game of cricket, you can get that extra runs, that is 182 which we are talking about, which will win you a game. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு சில இதுல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து வெரி ரேர்லி தே பிக் மோர் விக்கெட்ஸ் பட் தே ஆர் எக்கனாமிக்கல். இங்க 8.92, சீமஸ் 9.6.
எயிட்டுங்கும் போது ராயல்ஸோட ஸ்பின்னர்ஸ் வந்து 8 ஓவர்ல 54 ரன் 3 விக்கெட் கம்பேர்ட் டு பிபிகே ஸ்பின்னர் 6 overs 43 and 1. That is a reason where we are saying Harpreet Brar was been bowling so well in the last 2 games, haven't really turned up, and they are not playing Rahul Chahar. அப்படிங்கும்போது அவர் உங்களுக்கு விக்கெட்லெஸ் தானே பிரார் கடைசி 3 மேட்சா? அதுதான் நான் சொல்றேன். அன்பார்ச்சுனேட்லி இஸ் விக்கெட்லெஸ் ஈவன் தோ ஐ ரேட் ஹிம் ஹைலி அண்ட் தேர் நாட் பிளேயிங் ராகுல் சஹர் இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கும் போது யூ நீட் டு ஹேவ் அ கை லைக் சிக்கந்தர் ராசா who can really count in as a guy who can pick up wickets and can also bat. லியம் லிவிங்ஸ்டோன் வந்து நான் கூட அந்த நேரத்துல சொல்றேன், சிக்கந்தர் ராஜா வந்தா யாருக்கு பதிலா வருவார் பீடா? நீங்களே சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் சார். 2 ஆப்ஷன் தான் நீங்க கை வைக்க முடியும். ஒன்னு பேர்ஸ்டோ இல்லைன்னா லிவிங்ஸ்டன். ஓகே, இப்ப நீங்க லிவிங்ஸ்டன் போன மேட்ச் வந்து டீசென்டா போலிங் போட்டாரு, ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு, ஈவன் தோ he was dropped on the first ball. அப்படிங்கும் போது பிரப்சிம்ரன் சிங் கேன் ஓபன் த பேட்டிங். அப்படிங்கும் போது யூ வில் ஹேவ் 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இஃப் யூ பிளே லிவிங்ஸ்டன், சிக்கந்தர் ராசா அண்ட் பிரார். ஓகே, உங்களுக்கு வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்பின்னர் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், கன்வென்ஷனல் லெக் ஸ்பின்னர் டு ரைட் ஹேண்டர்ஸ். சிக்கந்தர் ராஜாவை நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. கூகுளி போடுவாரு, லெக் ஸ்பின் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு, சீம் அப் ஸ்பிளிட் ஃபிங்கர் டெலிவரி போடுவாரு, கேரம் பால் போடுவாரு, நக்கிள் பால் போடுவாரு. இந்த மாதிரி ஒரு பிச்சில வந்து கசாமசான ஒரு அடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் விழுந்துரும். அதுக்கப்புறம் இஸ் வெல் நோன் டு டூ த ஃபினிஷர் ஜாப் அட் நம்பர் 6. அப்படிங்கும் போது see I am telling you again, Bairstow is one of the destructive players the world have ever seen. பட் ஆஃப் லேட் அவர் என்ன பண்ணிருக்காரு, இட்ஸ் நாட் நாட் டாக்கிங் அபவுட் இஸ் ஃபார்ம் இன் ஐபிஎல். இந்த 12ல இருந்து 14 மாசத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் சரி எல்லா ஃபார்மேட்லயும் ஹஸ் நாட் பர்ஃபார்ம்ட். அப்படிங்கும்போது the situation you are in right now, you cannot afford to lose another game because of combination. அப்படிங்கும்போது you need to pick up the right combination according to me. That is what I will honestly say. அதாவது ரைட் காம்பினேஷன் அக்கார்டிங் டு யூ, அன்பயஸ்டு வியூ நீங்க சொல்றது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் வெரி சாரி டு சே அந்த அன்பயஸ்டு வியூ அங்க அங்க இருக்கா அப்படின்னு கேட்டா உங்க பாஷையில சொல்லணும்னா தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏனால் ஐ டோன்ட் நோ அவர் என்ன கோட்டா, கோச் கோட்டாவா என்ன கோட்டான்னு எனக்கு தெரியாது. பட் தென் அந்த ஸ்ட்ராங் ஒரு இது இருக்கு. முன்னாடி ட்ரெவர் பைலஸ் இங்கிலாந்துல ஒர்க் பண்ணதா எனக்கு ஐ டோன்ட் நோ ஆல் தட். பட் தென் பேர்ஸ்டோ ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு மெரிட் ஓரியன்ட் லீக்ன்றாங்க. சச்சின் டெண்டுல்கர் பையனாலேயே வந்து 2 மேட்ச் அடிச்சா உட்கார வைக்கிற ஒரு லீக்ல தொடர்ந்து வந்து ஒரு நான் பர்ஃபார்மிங் பிளேயருக்கு அடுத்த மேட்ச் ஒரு செஞ்சுரி கூட போடலாம், அதை பத்தி நோபடி. பட் இத்தனை மேட்ச் கோட் அடிச்சதுக்கு அவர் ஒரு காரணமாயிட்டாரு. ஸோ அதனால ஒரு மெரிட்டுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேஸ்டோ விஷயத்துல ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் மோர் ஹேப்பனிங். அவர் பிளேயிங் மோர் ஆன் ரெப்புடேஷன் தேன் ஆன் பர்ஃபார்மன்ஸ். ரெப்புடேஷன் ஆர் வாட் எவர், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு ரெப்புடேஷன்ங்கிறது எப்ப நீங்க யூ கேன் பேக் யுவர் ரெப்புடேஷன்னா when your team has won like ராஜஸ்தான் ராயல்ஸ். நீங்க 7-6 ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க 7-6 ஜெயிச்சிருக்கீங்க. அதுல ஜாஸ் பட்லர் 5 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலன்னா யூ கேன் கேரி ஆன் த ரெப்புடேஷன் பிகாஸ் யூ ஆர் வின்னிங். You have cracked the winning combination. Your team is on top of the table. You can afford to go with that reputation. Okay. When you reach the stage, ஆறுக்கு நீங்க 4 தோத்துருக்கீங்க, இன்னொன்னு தோத்துட்டீங்கன்னா the way the table is going on now, unfortunately, you have got very little chance for the playoffs. போது இப்ப ரெப்புடேஷன் எதுவுமே நீங்க பார்க்க கூடாது. எந்த குதிரை ஓடுன்றதை தான் நீங்க பார்க்கணும். That is what exactly you got to do. And then people have been asking me questions. நீங்க வந்து அஸ்வின் பர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு. போன தடவை இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ராயல் ஸ்பின்னர்ஸ் போல்டு புவர்லி. 8 ஓவர்ல 103 ரன் கொடுத்தாங்க, கொடுத்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு we have told that very very honestly. இங்க அஸ்வின், யுஜ்வேந்தர் சஹல், கேஷவ் மகாராஜ் அதெல்லாம் கிடையாது. பேர்ஸ்டோ whoever is not performing we will honestly reflecting. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. That is the first point I said. Rajasthan Royals escaped against KKR because the spinners bowl poorly. We told that very honestly. The purple cap holder contention la irukra Yuzvendra Chahal went for 54. Ashwin went for 49. They didn't bowl well. அதுதான் ஓவராலா we said that yes, 8 overs 103 runs அங்க இருந்து still they won because of Butler brilliance. அப்படிங்கும்போது we are not going to spare anyone. It is not like a partiality. இவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியும் கிடையாது. They didn't bowl well. Honestly, that is the reason the match went like that. They considered 223 because the spinners didn't step up. அப்படிங்கும்போது இந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி பிளேயிங் 11 வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் பிளேயிங் 11 போவேன்னா unfortunately Dhawan is injured. I will go with Adarva Thaide who is opening with Prabsimran Singh.
அதுக்கப்புறம் நான் ஒரு சான்ஸ் என்ன எடுப்பேன்னா லிவிங்ஸ்டனை நம்பர் 3 இறக்கிடுவேன். நம்பர் 3 இறக்கிட்டு யூ கோ தேர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுவேன் கிளீனா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஏன்னா 2 பேர் எனக்கு வந்து சஷாங்க் சிங் அண்ட் அசுதோஷ் சர்மா இஸ் ஜஸ்ட் புட்டிங் தர் ஹேண்ட் அப் ஆல்மோஸ்ட் எவ்ரி கேம். ஸோ 1 டவுன் வந்து லிவிங்ஸ்டன் இறக்கி விட்டுட்டு 2 டவுன் சாம் கரன், and then I'll play Sikandar Raza at number 5. You got Jitesh Sharma at 6, Shashank Singh at 7. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ரபாதா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி அசுதோஷ் சர்மா அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க. யூ காட் தைடே, பிரப்சிம்ரன் சிங், லிவிங்ஸ்டன், சாம் கரன், சிக்கந்தர் ரசா, ஜிதேஷ் சர்மா, சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, பிரார் கேன் பேட், ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட். யோசிச்சு பாருங்க, ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட்ன்ற ஒரு 6 அடிக்க முடியும். ஸோ 9 பேட்டிங் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்க, ஹர்ஷதீப் சிங், ககிசோ ரபாதா, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ப்ரீத் பிரார், சாம் கரன், லிவிங்ஸ்டன், சிக்கந்தர் ராசா. உங்களுக்கு எப்படி ஒரு பேலன்ஸ் கிடைக்குது பாருங்க. ஒரு ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை நீங்க ஓபன் பண்றதுனால எப்படி ஒரு பேலன்ஸ் கிடைக்குது பாருங்க. உட்கார வைக்கிறதுனால சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, they might play Bairstow. Bairstow might get us 70 or 40 footballs tomorrow. Is good enough to do that. He has proved it. He's a globetrotter. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. He can still perform on the outset before the game. இப்ப நாளைக்கு அவர் 70 அடிச்சா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, Bairstow உக்காத்தி வைக்க சொன்னீங்க அப்படின்னு. So the same question I can ask you, Sikandar Raza can also go there and bowl 4 overs for 22 runs. You never know. There's no ifs and buts in cricket. The combination in this pitch where you need another spinner, your spinners are not putting up a show. You can outclass Mumbai with your spin bowling attack. Please do that. This is going to be the right combination for PBKS. இப்போ மும்பை ஒன்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மும்பை இஸ் பேட்டிங் பார்த்தாலே பயமா இருக்கு. Maybe probably the top 3 best batting units. Bowling, we reflected that you take Jasprit Bumrah out. Jasprit Bumrah wicket கொடுக்காம 30 ரன் ஆட்டிங்கன்னா எல்லா மேட்சும் 200 மேல போவாங்க, எல்லா பிச்சிலையும் 200 மேல போவாங்க. அப்படிங்கிறதுனால என்னோட பிளேயிங் 11 for them is going to be ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், ஸ்கை, திலக், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ஸ்ரேயஸ் கோபால், ஜிரால் கூட்சியே, ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் துஷாரா. அதுக்கப்புறம் உங்களை இம்பாக்ட் சப் ஹஸ் டு பி நேல் வதேரா. I will unfortunately get rid of Akash Madhwal. I'll give you the reason for that. இப்போ இந்த பேட்டிங் லைனப்ப நீங்க பாருங்க, ரோஹித், இஷான், ஸ்கை, திலக், பாண்டியா, டிம் டேவிட், நபி, நேல் வதேரா. I'm telling you again, if people doesn't agree or they don't know, Shreyas Gopal can bat. He's got a lot of domestic hundreds. Okay, 9 பேட்ஸ்மேன். ஜெரால்டு குட்ஸே வந்து பெரிய 6 அடிக்க முடியும். சேர்த்துக்கலாம். Neil Vadera has proved himself last year. ஏன் சைட்லைன் பண்றாங்கன்னு தெரியல. And you also have Namandir if you're not having trust in Neil Vadera as an impact sub. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நமந்தீரை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கைய கூட இம்பாக்ட் சப்பா வச்சுட்டு அவர் உள்ள வைக்கலாம். அவர் ஆஃப் ஸ்பின் வேற போடுவாரு, அந்த ஆப்ஷனும் வருது உங்களுக்கு. சோ இப்ப இங்க நீங்க அதுக்கப்புறம் போலிங்னு பாத்தீங்கன்னா, நுவான் துஷாரா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜிரால்டு கூட்சியே, ஸ்ரேயஸ் கோபால், நபி, ஹர்திக் பாண்டியா, நமந்தீரை நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா உள்ள ஆண்டிங்கன்னா he can also roll his arm over for an over. இத்தனை போலிங் ஆப்ஷன் இருக்கு. Still you want to make sure that Romario Shepherd at number 8 will make a difference. Then it is absolutely your call. நக்கல்யா அவனுக்கு. இப்ப இந்த காம்பினேஷன் நான் சொன்னதுல பாத்தீங்கன்னா, நுவான் துஷாரா is going to be someone who is going to be an impact player. ஜஸ்பிரீத் பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஜிரால் கூட்சி ஒரு 45 போனாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்துடுறாரு. நபி 4 ஓவர்ல 30 ரன் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, போட்டுருவாரு. ஸ்ரேயஸ் கோபால் has bowled very well in the 2 games. The confidence would get him through. அதுக்கப்புறம் you got ஹர்திக் பாண்டியாங்கும் போது there is no need of ஆகாஷ் மத்வால் is my humble opinion. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அந்த 10 ஓவர் செட் பண்ற டீம், when it comes to explosiveness, when it comes to class, யாருக்கு இருக்கு? ரோஹித் சர்மா வந்து ஒரு அதுதான். இப்ப போன தடவை ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க சென்னையோட. வாவ், ஈவன் தோ he couldn't cross the line. கடைசியில பாவம் அவரு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணல அவரு வந்த ஸ்டார்ட்டுக்கு. ரோஹித் அடிச்ச செஞ்சுரிக்கும் தோத்துட்டாங்க, கோலி அடிச்ச செஞ்சுரிக்கும் தோத்துட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. அது அன்பார்ச்சுனேட். அதுதான் என்ன பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து எப்ப அந்த ஒரு 44 பால் 100 அடிக்க போறான்னு தெரியல. தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன். சூரியகுமார் யாதவ் showed what class is he. பாவம் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டார் ஒரு அப்பர் கட் அடிக்க போயிட்டு. திலக் வர்மா வந்து ஒரு பேங்க், அவரால் எந்த கியர்லையும் ஆட முடியும். இது ஒரு த்ரெட்டனிங் டாப் 4.
அங்க பாத்தீங்கன்னா ஆதர்வ தைடே இஸ் அ வெரி வெரி குட் பிளேயர். நம்ம சொல்ற பிளேயிங்ல அவன் ஆனா பிரப்சிம்ரன் சிங் 20 அடிக்கிறாரு கன்சிஸ்டன்டா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. லியம் லிவிங்ஸ்டன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளோசிவ் பட் இஸ் கோயிங் டு பி ரிலையபிள். ஐ டோன்ட் நோ. நம்பர் 4 சாம் கரன் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடணும். வெரி ஹை எட்ஜ் ஆன் திஸ் டாப் 4. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெப்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டில் யூ காட் சிக்கந்தர் ராசா, ஜிதேஷ் சர்மா, சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா. இங்கேயும் எந்த குறைச்சலும் கிடையாது. தேவ் காட் டிம் டேவிட். இன்னும் அவர் பார்ட்டிக்கு வரல. ஐ வில் ஆல்வேஸ் ரேட்டிங் மை நபி வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், எப்ப தேவையோ நபி வந்து அடிச்சிருவாரு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஹர்திக் பாண்டியா, ஷேயஸ் கோபால் கேன் பேட். ஒன் ஆஃப் நேயல் வதேரா, நமன் தேர், தேர் ஆல்சோ எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிறதுனால தட் இஸ் ஆல்சோ மேட்சப் வந்து கரெக்டா இருக்கு. பெருசா எட்ஜ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அங்கேயும் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நபி இஸ் அ பேங்க். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரேயாஸ் கோபால் இஃப் கிவன் கான்ஃபிடன்ஸ் வே இஸ் போலிங் வெல். அங்க அப்ரித் பிராட் அன்பார்ச்சுனேட்லி ஆஃப் கலர்டு. இவர் லியம் லிவிங்ஸ்டன் பார்ட் டைம் ஸ்பின்னர். சிக்கந்தர் ராசா ஆடுவாங்களா தெரியாது. அப்படிங்கும் போது அதுவும் சேம். தென் த எட்ஜ் இஃப் தே டெஃபினெட்லி பிளே நுவான் துஷாரா, பும்ரா அண்ட் துஷாரா மிக்ஸ்ட் அப் வித் பேஸ் ஆஃப் கூட்ஸியே. பாண்டியா இஸ் ஆல்சோ போலிங் குயிக். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் ஹியர் அண்ட் தேர். சாம் கரன் நெவர் த்ரெட்டனிங் போலர் when it comes to fast bowling. If you see, Harshal Patel relies on his slower deliveries. Kagiso Rabada has to hit form போது அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கிறதுனால மும்பை will go with a comfortable edge of 56-44. இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல ஒரு சர்ப்ரைஸ் முல்லன்பூர்ல காத்திருக்குன்றீங்களா? இல்ல இல்ல ஒத்துக்கிறேன். மும்பை தான் ஜெயிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அன்லஸ் யாராவது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான். நம்ம சொல்ற மாதிரி அவங்க சிக்கந்தர் ராஜாலாம் ஆட மாட்டாங்க, பேஸ்டோ தான் ஆடுவாங்க. வி வில் சி வாட் ஹேப்பன்ஸ். எனிவேஸ் ஐ ஆல்சோ பிக் மும்பை டு வின் பீடாக். அந்த நோட் ஃபேண்டசி பிக் என்னன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா I told you that அந்த somehow I've got a feeling that the big knock is coming from இஷான் கிஷன். அவர் எடுங்க சாம் கரன் அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அதை விட்டுருங்க. இந்த செக்மெண்டே வேற. 4 ஓவர் கண்டிப்பா போடுவாரு. ஒரு கேப்டன் வேற டெத் ஓவர்ஸ்ல போடுறாரு. இஸ் ப்ரமோட்டிங் himself to number 4. விடாதீங்க. ககிசோ ரபாதா இஸ் ஆல்சோ சம்மன் இஸ் going to pull 2 overs in the death. அவரும் எப்படியும் விக்கெட்லெஸ்ஸா போவே மாட்டாரு. somehow I feel they're going to use ஸ்ரேயஸ் கோபால் more here. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து அதர்வா தைடே இருக்காரு. அதுக்கப்புறம் சாம் கரன் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. பேரேஜ் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் டு கம். அதனால ஸ்ரேயஸ் கோபால் 4 ஓவர் போடுவாரு. சம கண்ட்ரோல்ல போட்டார் 2 மேட்சும். அவர் எடுங்க. திலக் வர்மா நோஸ் அவுட் டு ஸ்கோர் ரன்ஸ். அவரு சாய் சுதர்ஷன் மாதிரி. அவரை விடாதீங்க. ஹர்ஷதீப் சிங் இஸ் ஸ்லோலி கமிங் பேக் டு ஃபார்ம். ஸோ என்னோட 6 பிக்ஸ் இஸ் கோயிங் டு பி இஷான் கிஷன், சாம் கரன், ககிசோ ரபாதா, ஸ்ரேயஸ் கோபால், திலக் வர்மா அண்ட் ஹர்ஷதீப் சிங். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா 5 சேர்த்து 11 முடிச்சிருக்காரு. ஓகே, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எல்லாருமே சேஃப் பிக்ஸ் தான். இந்த சைடு வந்து ரோஹித் சர்மா அவர் வந்து போன மேட்ச் செஞ்சுரி, அதனால இந்த மேட்ச் சீப்பா அப்படிலாம் கிடையாது. செஞ்சுரினா இந்த மேட்சும் செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஆள் தான் ரோஹித் சர்மா. அவர் நினைச்சா எந்த மேட்சும் எந்த விக்கெட்லையும் செஞ்சுரி அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் பிக் ரோஹித் சர்மா. சூரியகுமார் வந்து டக்கு 50 டக்குன்னு ஆயிருக்கு. அந்த சீக்வன்ஸ்ல ஒரு 50 வரலாம். வி நெவர் நோ. எனிவே சூரியகுமார் யாதவ் இல்லாம ஃபேண்டசி டீம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். ஐ வுட் நாட் வாண்ட் டு லீவ் அவுட் சூரியகுமார் யாதவ். ஸோ ரோஹித், ஸ்கையே, பும்ரா சொல்லிட்டீங்களா நீங்க? பும்ரா ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல பும்ரா சொல்லல. அப்ப பும்ரா விட முடியாது ஃபேண்டசில. கண்டிப்பா பும்ரா ஹேஸ் டு பி தர் இன் எனி ஃபேண்டசி. ஸோ இந்த 3 பேரு ரோஹித், ஸ்கை, பும்ரா இந்த சைடு. அந்த சைடு வந்து ஹர்ஷல் பட்டேல் வாரி வழங்கும் வல்லர் ஹர்ஷல் பட்டேல். ஆனா ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்துறாரு. கண்டிப்பா அவர் நீங்க எடுத்துதான் ஆகணும். பிரப்சிம்ரன் ஆடினார்னா வி கேன் கோ டு ஹிம் ஆல்சோ. அவரும் வந்து 20 அடிக்கிறார் பீடா சொல்ற மாதிரி. பட் ஒரு ஒரு 30-40 அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதுதான் என்னுடைய 5 பீடா. ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் எல்லாமே சொல்லியாச்சு, ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதுக்கு முன்னாடி 19th வந்து தமிழ்நாட்டில் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸு. வியூவர்ஸ் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, தவறாமல் போய் ஓட்டு போடுங்க. ரைட் டு ஓட் அப்படிங்கிறது எல்லாருடைய கடமை. கண்டிப்பாக ஐபிஎல் பார்க்குற மாதிரி அதவும் வந்து விடாமல் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் அவங்க ஓட்டை போய் போட்டுருங்க அப்படிங்கிறது எங்களுடைய ரெக்வஸ்ட். பீடா நீங்களும் அதையும் சொல்லிட்டு ஃபைனல் தாட் சொல்லிடுங்க. அதுதான் நீங்க வந்து ஒரு ஒரு இந்தியன் சிட்டிசனா உங்களோட ஓட்டுரிமை, உங்களோட ஓட்டுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அப்படின்றத பியூட்டிஃபுல்லா நீங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க. ப்ளீஸ் அவர் சொல்றது கேளுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி என்டர்டைன்மெண்ட் வாட் வி ஆர் கிவிங் இயர். ஸோ மும்பை பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஒரு பிரிங்க்ல இருக்காங்க. அப்படியே எல்லாம் அப்படி மேல போயிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு அடி அடிச்சாங்கன்னா அப்படியே ஸ்லோவா அந்த மிட் டேபிளுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி இந்த பின்னாடி இருக்கிற டீம்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடும் போது தே வாண்ட் டு கீப் த டிஸ்டன்ஸ், தே டோன்ட் வாண்ட் டு லீவ் இட் டூ மச் லேட். ஏன்னா மற்ற டீம்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட்டும் ஹையா இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி த டாப் 4 டீம்ஸ். இப்போ எல்ஹெச்சியும் பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது மும்பை வாண்ட்ஸ் திஸ் வின் வெரி பேட்லி. ஒருவேளை சறுக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். பஞ்சாப் கிங்ஸ் நான் தான் சொல்றேனே, ஐ வாண்ட் தெம் டு வின். அவங்க இந்த மேட்சும் வின் பண்ணா கூட அதுக்கப்புறம் ஸ்டில் கேன் தே push to playoffs? I will say I don't know. But if Mumbai win this game, I can tell you still என்னோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ்ல மும்பை வாஸ் தேர் டு மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ். ஐ ஸ்டில் ஸ்ட்ராங்லி கன்வின்சிங்லி சேயிங் தட் தே வில் ஸ்டில் மேக் இட், பட் ஸ்டில் a long way to go. சார் சொல்றதை கேளுங்க, நீங்க ஒரு நல்ல சிட்டிசனா உங்க ஓட்டு உரிமையை பயன்படுத்துங்க. until we come back and entertain you for yet another IPL preview or review. Thanks a lot and bye bye.